இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் நில்லு எங்க போற? குப்தா, இந்த செக்யூரிட்டி கார்டுக்கு நான் தெரியறேன் போல இருக்கு. நல்லவரான்னு பார்த்து இவரை எங்க வீட்டுக்கு செக்யூரிட்டி கார்டை ஃபிக்ஸ் பண்ணலாமா? அவருக்கு தெரியறது நீ இல்ல, நானு. தடுத்து நிறுத்தினதும் என்னதான். உன் வீட்டை சுத்தி ஒரு படையவே தயார் பண்ண போறியா? யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? இல்ல, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்காவது நீங்க மேல கூட்டிட்டு போயிடுவீங்கல்ல குப்தா. அதான், அதுக்குள்ள என் குழந்தைங்க நான் இல்லைனாலும் என் குழந்தைங்க சேஃபா இருக்கணும்னு தான் என்னோட ஆசை. உன் பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு அவ்வளோ பேரு தேவையில்லை, ஒருத்தர் போதும். யார் இந்த ஒருத்தர்? அந்த ஒன்ன மட்டும் கேட்காத. ஏய் நீ என்ன லூசா? அங்க யார் இருக்கா நீ பேசிட்டு இருக்க? யாரும் இல்லைன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் என்ன பார்த்தா ஆளா தெரியலையா? தெரியற நல்லா தெரியற. நான் அவர் கணக்கு தெரியலையே. மிஸ்டர் குப்தா, இது வரைக்கும் கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மகளே மகளே நில்லுமா. நில்லு. அங்க பாலகி போய்கிட்டு இருக்கா, என்ன விட்டுரு, நானும் போறேன். உனக்கு வேண்ட பாட்டவங்க யாரும் இல்ல, நீ வெளில போ. அது இல்ல மானிடனே, நீ நரகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா உன் தண்டனையை நான் கொஞ்சம் கம்மி பண்றேன். நாடகக்காரனா? வெளில போ. இல்ல ஏய் இங்க பாரு, வேணாம். ஏய் நீ மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க, ரொம்ப மோசமா நடந்துக்கிற துஷ்ட மானிடா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். கிவ் மீ 4 tickets. பசங்களை மட்டும் தனியா அனுப்ப மாட்டோம் சார், கூட பேரண்ட்ஸும் போகணும். நீங்களும் டிக்கெட் எடுங்க. இவங்க என் அம்மா இல்ல, நான் ஒன்னும் இவரோட வைஃப் இல்ல, நாங்கெல்லாம் ஃபேமிலியே இல்ல. சேர்ந்து வந்ததுனால எல்லாரும் ஒரே ஃபேமிலின்னு நினைச்சேன் பாப்பா. ஸ்டாப் இட். சேர்ந்து வந்தா கப்பல் நினைப்பீங்களா? பார்க்கிறதுக்கு அப்படிதான் இருக்கீங்க. என்ன பார்க்க 4 பசங்களோட அம்மா மாதிரி இருக்கா? ஹலோ, இங்க ப்ராப்ளம் நீ இப்ப எப்படி தெரியறங்கிறது கிடையாது. எனக்கு மட்டும் உங்களை ஹஸ்பண்ட் சொல்லிக்கிறது சொல்யூஷனா? எனக்கும் அத ப்ராப்ளம். பாகி, நீ போ, இவர்கிட்ட வேலை செய்யறடி. அவர் அப்படி சொல்றது தப்புதான் சார். என்னையா சார் எங்க இருக்காரு, நான் எங்க இருக்கேன்? ஆனா 2 பேரும் இங்க தானே இருக்கீங்க மேடம். இங்க இருக்கோமா இல்ல வேற எங்கயாவது இருக்கோமான்றது இங்க முக்கியம் இல்ல. சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோயா ப்ளீஸ். ஆளை விடுங்க. நீங்க ஃபேமிலி இல்லைனாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைனாலும் பசங்களோட சேர்ந்து பெரியவங்களும் போகணும். என்னங்க என்னங்க, அவ்வளவு பயமா இருந்தா எதுக்கு ஏறணும்? இத பாரு, நீ இந்த மாதிரி பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஹலோ. ஏய் ஐயோ ஐயோ, நான் இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்றது கடவுளே? நான் வந்துட்டேன். அப்பா, கரெக்ட் டைம்க்கு வந்துட்டீங்க. அப்படியா? சரியான நேரத்துக்கு வந்துட்டேனா? நான் அந்த மானிடன் கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள என் உயிரே என்னை விட்டு போன மாதிரி இருக்கு. ஐயோ, எப்ப பாரு உங்க பிரச்சனை தான். அங்க பாருங்க. அதுல என்ன இருக்கு? அந்த விமானம் வேகமா போய்கிட்டு இருக்கு, அந்த பயத்துல அந்த பாலகி அந்த பாலகனை கட்டி புடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அப்படின்னா வா வீட்டுக்கு போயிடலாம். நான் வரமாட்டேன். ஹலோ ஹலோ ஹலோ, எழுந்துரு. ஹலோ. ஒண்ணும் இல்ல. ஐயோ, நின்னுடுச்சு. மிஸ் அம்மா பாத்துற போறா. வாங்க வாங்க. ஐயோ போங்க சீக்கிரம். பாலகி இப்ப சந்தோஷத்துல இருக்கா, இதுதான் சரியான நேரம். இப்பவே அங்க போய் ஏதாவது பண்ணி மாய மந்திரம் நடத்தி என் மோதிரத்தை நான் எடுக்க போறேன். மகளே,
ஹாய். நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்கல்ல மகளே. அதோ அங்க தண்ணி இருக்குல்ல, அங்க உன் கையில இருக்கிற விலை மிக்க மகளே, உன் கையில இருக்கிற விலை மதிப்பில்லாத ஒன்ன அந்த தண்ணில கண்ணை மூடி போட்டதுக்கு அப்புறமா உன்னோட கோரிக்கை நிறைவேறிடும். அது சரி, ஏதாவது புண்ணிய நதியில போட்டா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. இங்க போட்டா எப்படி நல்லது நடக்கும்? இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமான கேள்வியை கேட்க கூடாது. ஆம், நல்ல மனசோட நல்ல எண்ணத்தோட கோரிக்கை வச்சு அது எங்க போட்டாலும் அந்த கோரிக்கை நிறைவேறும். மகளே, விலை மதிக்க முடியாத ஒண்ணு, அதாவது உன்கிட்ட இருக்கிற விலை மதிப்பில்லாத ஒன்ன தண்ணியில போட்டேன்னா உன்னோட கோரிக்கை நிறைவேறும். மிஸ்டர் குப்தா, உங்க மோதிரத்தை நான் அந்த தண்ணிக்குள்ள போட்டா நீங்க போய் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க. எதுக்கு தானா காலையில இருந்து என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்றேன்னு பாருங்க. சரி, நீங்க சொல்றதால எனக்கும் கரெக்ட்னு தான் தோணுது. இந்த தண்ணிக்குள்ள போட்டா நல்லது நடக்கும்னு தோணுது. சரி, நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சிடுறேன். என்ன இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றியா மகளே? உங்களை இதுக்குள்ள போடுறது. எதுக்காக? நீங்க தானே சொன்னீங்க மிஸ்டர் குப்தா, விலை உயர்ந்த பொருளை தண்ணிக்குள்ள போட சொன்னீங்கல்ல. உங்களை விட விலை உயர்ந்தது கிட்ட என்ன இருக்கு சொல்லுங்க? ஒரு தாத்தா மாதிரி, அப்பா மாதிரி, அண்ணா மாதிரி எனக்கு நீங்க எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கூட. அதனாலதான் உங்களை தண்ணிக்குள்ள விட்டுட்டு நான் என்னோட கோரிக்கையை கேட்பேன். சீக்கிரம் போங்க மகளே. என்னாச்சு மிஸ்டர் குப்தா? சீக்கிரம் போங்க. உங்களை தண்ணிக்குள்ள விட்டுட்டு என்னோட கோரிக்கையை நிறைவேற்றிக்குவேன். இந்த தண்ணியில விட்டேன்னா கோரிக்கை நிறைவேறுமா மகளே? அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்னமோ சொன்னீங்க. அது நகைச்சுவை. நான் உன்கிட்ட ஏதோ சும்மா விளையாடினேன், அதை நீ உண்மையை நம்பிட்டியே. நான் இங்க என்ன நினைச்சிட்டு வந்தேன், ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? உன் கூட உட்கார்ந்து பேசுறதுக்காக தான் நான் இவ்வளவு நல்ல சாரி கட்டி ரெடியாகி வந்தேனா? அவ என்னடானா அமர் கிட்ட இன்னமும் நெருக்கமா போய்கிட்டே இருக்கான்னு நான் பயந்து செத்துட்டு இருந்தா, நீ என்னடானா இங்க கடையை விரிச்சு ஃப்ரூட் சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியா? அம்மா இருங்கம்மா, கொஞ்சம் இருங்கம்மா. நீங்களும் யோசிச்சு பாருங்கம்மா, என்னால என்னம்மா செய்ய முடியும்? உன்னால எதுவும் செய்ய முடியாது. ஆனா அவ அமர் கிட்ட அங்க க்ளோஸ் ஆயிட்டே போறா. ஆகட்டும் விடுங்கம்மா, உங்களுக்கு தேவை கல்யாணம் தானே. கொன்னுடுவேன். ஏன் அமர் எனக்கு மட்டும்தான் சொந்தம்.